கதறி பூவழகே கரையா பொட்டழகே. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நண்பா நண்பி எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு செம்ம ட்ரெண்டிங்கான ஃபுல் ஸ்கிரீன் ஸ்டேட்டஸ் வீடியோவை கைன்மாஸ்டர் ஆப் மூலமா எப்படி பண்றதுன்னு தான் இன்னைக்கான வீடியோல நான் சொல்ல போறேன். ஸோ இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ இந்த வீடியோல நான் யூஸ் பண்ணிருக்க டெம்ப்ளேட்டோட லிங்க் வந்து இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கேன். அதை பிரஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஃபைலை நீங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். பிகாஸ் அந்த ஃபைலை நான் ஜிப் ஃபார்மட்ல கொடுத்துருக்கேன். ஸோ நீங்க அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது பாஸ்வேர்ட் கேட்கும். அந்த பாஸ்வேர்டை வந்து நான் நெக்ஸ்ட் சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு எப்படி அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னு தெரியலன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு வீடியோட லிங்க் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு எப்படி அந்த ஃபைல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னு தெரியலன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு வீடியோட லிங்க் போட்டிருக்கேன். அந்த வீடியோல வந்து நம்ம சேனல் அப்லோட் செய்யப்படும் ஒவ்வொரு டெம்ப்ளேட்டோட லிங்கையும் எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி யூஸ் பண்றதுன்னு சொல்லியிருப்பேன். ஸோ மிஸ் பண்ணாம அந்த வீடியோ பாருங்க. இப்போ கைன்மாஸ்டர் ஆப் ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா செகண்டா இருக்க ஃபுல் ஸ்கிரீன் சைஸை சூஸ் பண்ணுங்க. இப்போ மீடியாக்கு போயிட்டு பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணுங்க. ஸோ பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க எத்தனை செகண்ட்ஸ்க்கு ஸ்டேட்டஸ் வீடியோ பண்ண போறீங்களோ அந்த ஒரு டைமிங்கை வந்து செட் பண்ணுங்க. இப்போ அந்த செம்ம ட்ரெண்டிங்கான டெம்ப்ளேட்டை வந்து ஆட் பண்ண போறேன். டெம்ப்ளேட் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ஃபுல் சைஸ் பண்ணுங்க. இப்போ நீங்க எந்த இமேஜ் வச்சு ஸ்டேட்டஸ் வீடியோ பண்ண போறீங்களோ அந்த இமேஜை சூஸ் பண்ணுங்க. ஸோ இமேஜ் சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஸ்கிரீனுக்கு கரெக்டா செட் ஆகுதான்னு பாருங்க. அப்படி செட் ஆகுதுன்னா நீங்க வந்து ஃபுல் சைஸ் பண்ணுங்க. ஸோ நான் சூஸ் பண்ணிருக்க இமேஜை வந்து ஃபுல் சைஸ் பண்ணேன் அப்படின்னா இந்த டெம்ப்ளேட்டுக்கு கரெக்டா இருக்காது. ஸோ அதனால நான் வந்து இதை ஆஃப் பண்ணிட்டு நார்மலா அட்ஜஸ்ட் பண்ணிக்க போறேன். உங்களுக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் நார்மலா உங்களுக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுங்க. ஸோ கரெக்டா செட் பண்ணதுக்கு அப்புறமா கிராப்பிங் ஆப்ஷனுக்கு போங்க. இப்போ மாஸ்க் ஆப்ஷனை எனேபிள் பண்ணுங்க. ஸோ நான் சூஸ் பண்ணிருக்க இமேஜ் வந்து ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கு. ஸோ இந்த இமேஜை வந்து நான் பிளெண்ட் பண்ணதுக்கு அப்புறமாவும் மேபி அதோடைய ஷேப் வந்து ஸ்டேட்டஸ் வீடியோல தெரியலாம். அப்படி தெரிஞ்சிச்சுன்னா ரொம்பவே மொக்கி ஆயிரும். ஸோ அதனால இங்க இருக்க ஃபெதர் லெவலை வந்து அதோடைய ஷேப் தெரியாத அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணுங்க. இப்போ பேக் வாங்க. பேக் வந்ததுக்கு அப்புறமா பிளெண்டிங் ஆப்ஷனுக்கு போங்க. இப்போ ஸ்கிரீன் ஆப்ஷனை பிரஸ் பண்ணுங்க. இப்போ பேக் வாங்க. பேக் வந்ததுக்கு அப்புறமா அட்ஜஸ்ட்மென்ட் ஆப்ஷனுக்கு போங்க. இப்போ உங்க இமேஜோட கலரை வந்து உங்களுக்கு தேவையான மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ நீங்க ஆட் பண்ணிருக்க அந்த இமேஜோட லென்த்தை வந்து ஃபுல்லா இன்க்ரீஸ் பண்ணுங்க. இப்போ இந்த ஸ்டேட்டஸ் வீடியோக்கு ஒரு பார்டர் ஆட் பண்ண போறேன். அந்த பார்டரோட லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கேன். அதை பிரஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ பார்டர் சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஃபுல் சைஸ் பண்ணுங்க. இப்போ அந்த பார்டரோட லென்த்தை வந்து ஃபுல்லா இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ லாஸ்டா சாங் ஆட் பண்ணிடலாம். சாங் ஆட் பண்றதுக்கு முன்னாடி நாம ஆட் பண்ணிருக்க டெம்ப்ளேட்ல வந்து ஒரு சாங் போகும். அந்த சாங்கை வந்து மியூட் பண்ணிருங்க. ஸோ ஒரு செம்ம ட்ரெண்டிங்கான ஃபுல் ஸ்கிரீன் ஸ்டேட்டஸ் வீடியோவை கைன்மாஸ்டர் ஆப் மூலமா ஈஸியா பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம்.
ஸோ இந்த வீடியோல நான் போட்டிருக்க டெம்ப்ளேட்டுடைய ஜிப் ஃபைலுடைய பாஸ்வேர்டு வந்து ஹரிஷ் டெம்ப்ளேட் 1. ஸோ இதை வந்து நீங்க டைப் பண்ணும்போது சிம்பிள் லெட்டர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்க அண்ட் அதே போலவே ஸ்பேஸ் விடாதீங்க. இதை உங்களுக்கு எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னு தெரியலன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு வீடியோடைய லிங்க் போட்டிருக்கேன். அந்த வீடியோ மறக்காம பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்கள் அண்ட் டவுட்ஸை வந்து இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் அது கூட வரும் பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. இப்படி பண்ணிட்டீங்கன்னா நாம் அப்லோட் பண்ற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிபிகேஷனும் உங்க ஸ்மார்ட் போனுக்கு உடனுக்குடன் வந்துடும். இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன். இது போல ஒரு சூப்பரான எடிட்டிங் வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.